ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லஞ்சுக்கு சாதத்தோடு வச்சு சாப்பிட சூப்பராக கருவாடை வச்சு இந்த மாதிரி ஒரு தொக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும். அதுவும் துண்டு கருவாடை வச்சு செஞ்சு பாருங்கள், செமையாக இருக்கும். இப்போது இந்த தொக்கு செய்கிறதுக்காக கருவாடை நல்லா ஹாட் வாட்டரில் ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே ஊற விட்டுறலாம். இது துண்டு கருவாடுங்கிறனால கொதிக்க வச்சோன்னா கருவாடு கரைஞ்சிரும். அதனால் ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே ஊற விட்டுட்டு கத்தி வச்சு நல்லா க்ளீன் பண்ணிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதோட கடுகு சேர்த்து பொரிய விட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு 10 பல் பூண்டை நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். இதோட 2 பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஒரு 50% வதங்கினதும் இதோட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த கருவாடு பீஸையும் சேர்த்துக்கிறேன். கருவாடு நல்லா எண்ணெயில் வதங்கணும், அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துக்கிறேன். கருவாடை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். கருவாட்டில் உப்பு இருக்கும், அதனால் இப்போ உப்பு சேர்க்க தேவையில்லை. ஃபைனலாக செக் பண்ணிவிட்டு தேவைன்னா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கருவாடு வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிட்டு இப்போ இதோட ஒரு 2 பெரிய தக்காளியை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளியை நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிட்டு இப்போ இதோட மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் அளவு, மிளகாத்தூள் 2 ஸ்பூன் அளவு, மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இதோட 1 ஸ்பூன் அளவு குழம்பு தூளும் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மசாலா பச்சை வாசனை போகிற வரை வச்சுக்கிறேன். மசாலா சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பு லோ ஃப்ளேமில் இருக்கணும். இப்போ மசாலா பச்சை வாசனை போனதும் இதோட 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுக்கிறேன். உப்பு கம்மியாக இருக்கிறனால கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கொதித்து இந்தளவு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இதோட மல்லி இலை தூவி இறக்குனா சூப்பரான கருவாடு தொக்கு ரெடி. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.